கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய அவங்களுடைய நியாயத்திருப்பம் அடையாளத்தை, அப்புறம் அம்மோனுடைய நியாயத்திருப்பம், அப்புறம் மோவாவோட பேக்ரவுண்ட் அந்த நியாயத்திருப்பம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இசைக்கு 25 வந்து 12 to 14. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி சேத்தான் மட்டும் வனாந்தரமாக்குவேன். பட்டயத்தால் விடுவார்கள். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினாலே ஏதோமிடத்தில் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 11 to 14. 2 சாமுவேல் 8, 13, 14. 11 to 14. அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்டர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ரேகோபின் குமாரனாகிய ஆதாசேர் என்னும் சோபாவின் ராஜாவின் இடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். அடுத்து 14 வந்து ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் இவனை காப்பாற்றினார். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். எப்படி நியாயத்திற்கு தாவீதின் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே குரூப்பாக பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கப்பங்கள் தானியம் அப்படின்னா அங்கே வந்து இவங்களுடைய மீட் வச்சுருவாங்க. இப்போ அவங்க காசாவை வந்து அப்பா பண்ணுறது மீட் வச்சு அவங்க கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தாவீது 25:14. நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமிடத்தில் பழிவாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழிவாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்ளுவார்கள். அக்காலத்திலே ஆகாஸ் எனும் ராஜா அசிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்து ஆட்களை அனுப்பினார். ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை பிடித்து போயிருந்தார்கள். அதை வந்து யுத்தம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எதிராக ஏதோ
ஆதியாகமம் 36:1. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்சம். ஏசாவுடைய பேர் தான் வந்து ஏதோம். ஆதியாகமம் 36:8-9. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். ஏசாவுடைய சந்ததி. எரேமியா 49:10. எரேமியா 49:10. பின்பு இஸ்மவேல் மிஸ்பாவில் இருக்கிற மீதியான ஜனத்தை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான். ராஜாவின் குமாரத்திகளையும் காவற் சேனாதிபதியாகிய நெபுசாராதன் அகிக்காமின் குமாரனாகிய 49:10. நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒழித்து கொள்ளக்கூடாதபடி அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து, பக்கத்தில் இருக்கிற ஓரியர் வந்து இவங்களுடைய சந்ததியார், இவங்களோட சந்ததி. அவங்க தனியாக வந்து மலை குகைகளில் வந்து குடியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஓரியர். ஏசாயா 34:3. அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும். ஏசாயா 34:3. ஏசாயா 34:3. அவர்கள் கொலை செய்யப்பட்டு வெளியே எரிந்து கிடப்பார்கள். நீங்கள் என்ன வசனம் சொல்லுங்க? போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. ஏசாயா 63:2-6 வருது. ஏசாயா 63:2-6 வருது. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரகமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரகத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கூழ் வந்து சிவப்பாக இருக்கிறது அதுக்கு வந்து அடிப்பேன். வந்து சிவப்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த அடையாளமாக மாறி
இது நான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அசீரியா வராங்களா, அசீரிய கலந்த ஒரு அந்த இதில் இங்கே வந்து பிராமி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவி மரம் சாயந்து இருந்த பாகை சாயந்திருக்கத்தக்கப்பா அது அவங்களுக்கான. இந்த சிறப்பான வேலை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எரேமியா 46:19 எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப்பு பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். 49:16 அப்படியே ஏதோம் பாழாகும், அதை ஏதோ இசைக்கு 31:12 ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன. பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். கொப்புகள் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பாக்கி அந்த சண்டை போடும்போது மலையில் இருக்கிற பட்டணம் கீழே இருக்கிற பட்டணம் எல்லாருக்கும் வந்து வெளியே ஜாதியெல்லாம் எல்லாருக்கும் வந்து இசைக்கு 35 அதன் மலைகளை கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன். உன் மேடுகளிலும் உன் பள்ளத்தாக்குகளிலும் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் விடுவார்கள். உபதியாவா நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ என்றைக்கும் அவாந்தர வழியாய் இருக்கும்படி செய்வேன். உன் பட்டணங்கள் குடியேற்றப்படுவதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். நீ உன் சகோதரனாய யாக்கோபுக்கு செய்த கொடுமையை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். பார்க்கும்போது யார் யாக்கோபு தான் வந்து அபகரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டான். கொடுமை வேதத்தில் கொடுமைனா முதல்ல சோதம் குமரா அழிஞ்சது வந்து அவங்க வந்து அம்மோன் மோவாப் நல்லா புரிஞ்சு அம்மோனும் மோவாப்பும் லோத்து எடுத்துருக்கு. அப்போ அம்மோனியும் ஒரு சந்ததி மோவாவோட ஒரு சந்ததி யாருன்னா லோத்து எடுத்துருக்கு. அதுதான் இப்போ எப்படி நம்ம வந்து இஸ்ரவேலர் யாரு சந்ததி ஆபிரகாம் சந்ததி அதை பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியர் இருப்பாங்க, அடுத்து மோவாவியர் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் வந்து லோத்தோட பையனா லோத்தோட சந்ததி.
இவங்க வந்து யோதாம் அப்படின்னா ஏசாவோட சொன்னது யாரு? யாக்கோபுக்கு அண்ணன், ஈசாவுக்கு மூத்தவன். இல்லையா? இஸ்ரவேலர் வந்து ஆபிரகாம், அமோனியர் லோத்து, மோவாபியர் லோத்து. இப்போ நம்ம பார்க்குறது வந்து யாக்கோபுடைய அண்ணன்களை சந்ததி, ஏசாவுடைய சந்ததி. இஸ்மவேலர்னா ஆகாவுடைய சந்ததி, ஆகாவுடைய பையன் இஸ்மவேலுடைய சந்ததி. மீதியானியர் வந்து கேத்துராளோட பிள்ளைங்க. மீதியானி அப்படிங்கிறது மீதியானி சந்ததி வந்து கேத்துராளோட சந்ததி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏசாவோட சந்ததி. நம்ம பேர் என்னது? சிவப்பா இருக்கிறது அவங்க ஏதோ. இப்போ சிவப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ராஜாக்கள் கப்பல் இருக்கிறது, இந்த ஆர்சியில் வந்து போப்பு, இந்த பிஷப்லாம் போக்கெல்லாம் சிவப்பு ரெட் கலர்லாம் போடும். நீங்கள் வந்து இந்த ராஜாங்கத்தில் கவர்மெண்ட் இது இந்த சட்டமன்றம் இப்போ நிறைய இடங்கள் இப்போ கல்யாணத்துக்கு அதை ரெட் கம்பல் வந்து விரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சம்மந்தப்பட்டது. சிவப்புன்னு எடுத்துட்டாலே அவங்க சம்மந்தப்பட்டது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவரை பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க எங்கே போனாலும் வந்து ஒரு ஆப்போசிட்டாக தான் நினைப்பாங்க. அது அவங்க அதோடைய சுபாவம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ இங்கே அந்த காவி நடத்த பார்த்தா அந்த பிஜேபியோட சுபாவம் நல்லா தெரியும். யாரெல்லாம் வந்து காவி எனக்கு இந்த கலர் பிடிக்குதுன்னா அதோடைய சுபாவம் இருக்குது. கருப்பு பிடிக்குது பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வந்து ஆண்டவர் படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம கருப்பு பிடிக்குது அப்படின்னாலும் அந்த சுபாவம் இருக்கும். என்ன சொல்கிறார்? வெளிப்படுத்துறதுன்னு சொல்கிறாரு, வெண்மையான மெல்லிய வஸ்திரம். அது பசுத்துக்கு அந்த அளவுக்கு வந்து வெயிட் அண்ட் வெயிட் போட முடியலை அப்படின்னாலே நாம் வந்து அந்த அளவுக்கு தகுதி இல்லை. ஏன்னா பழைய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க தர்மசாலி எல்லாருமே வந்து வெயிட் அண்ட் வெயிட் இருப்பாங்க, ஞானி. அதை வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு அந்த இதோட லிங்காக அந்த மெல்லிய பசுத்த ஒரு மெல்லிய சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசுதவங்க எப்படின்னாங்கன்னா வெயிட் அண்ட் வெயிட் வந்து சிப்பா போட்டு 4 முளை வேஸ்ட்டு 8 முளை வேஸ்ட்டு கட்டணும். அதனால கரப்ஷன் ஆகிடுச்சு. நிலைய இருக்க முடியல. வெயிட் அண்ட் வெயிட் போட்டால் அழுக்காயிருது, எல்லா நேரம் வெயிட் அண்ட் வெயிட் போட முடியாது அப்படிங்கிறதான் இருக்குது. ஆனால் இந்த கலரில் வந்து அட்டாச் ஆகும்போது அந்த சுபாவம் ரத்தத்தில் வந்து சிவப்பு கலராக அடிக்கிற கலராக இருந்தாலே அவங்களுக்கு ரத்த விருப்பி சொல்லிடுவோம். அந்த உள்ள ஆராய்ச்சி பார்த்தோம்னா ப்ரூவ் பண்ணப்படலாம் அப்படின்னு தெரியல. ஆனால் சுபாவம் பார்க்கும்போது சுபாவம் வந்து அடித்த சிவப்பு கலராக ஒரு முழக்கத்தனமாக ஒரு மாதிரி வெடித்தனமாக இருப்பான். நீங்கள் அரசு செஞ்சுட்டாங்க. ஏதோமே அப்படிங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதிசெயல் பரிசெயல் படிச்சிருக்கீங்களா? அது சதிசெய அரசியல் இருக்காங்களா? அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபோட்டோக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சம்மந்தமாக தான் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் எப்படி அமெரிக்கா தேசம் நம்ம தேசம் சர்ச்சைகள் வந்துச்சு. அத்தனைக்கு வந்து சிவப்பு கலர் சொல்லுவோம். அத்தனைக்கு வேறு கலருக்காக தெரியல. சிவப்பு கலர் விட நான் சர்வசாதாரண ஒரு சிவப்பு கலர் போடுறது சர்வசாதாரணம். அதை மாற்ற முடியாது. சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏதோ முடியாது. இதை பற்றி ஏதோ யார் அப்படி புரிஞ்சுக்கிறா? இதுதான் அவசியம். ஓசியா 1:10 உபதியா 1:10 ஏசாயா 34:5-6 வருஷம். வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஒரு யாகமும் ஏதோம் போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். இந்த போஸ்ராங்கிற பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாந்திக்கம் சொல்கிறாங்க. இடம் அதோட இருக்காங்க. போஸ்ராங்கிற இடம் பட்டணம் வந்து இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது நம்ம அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு சரியா இருக்கு. அப்போ அந்த பட்டணம் வந்து இதோட நிற்கும். ஆக நடக்கிறது எங்கே சொல்கிறார்? ஏதோட லிங்காக. அப்போ ஏதோட லிங்காக இங்கே இருக்கிற அரசியல்வாதி எல்லாமே அது பிடிக்கும். எல்லாரும் வந்து செய்வாங்க. 10 ராஜாக்கள்
அமெரிக்கா, புடின் இதெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஒன்று சேரலாம். இப்போ எலான் மாஸ்க் வந்து வரும். அப்போ அவன் எந்த நாடுக்காரு தெரியல. அப்போ அந்த நாடுல வந்து இப்போ எலான் மாஸ்க் வந்து என்ன செய்யணும், அஞ்சு கிறிஸ்தவ ஆலயம் வந்து இப்போ வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க வாட்டிக்கான இப்போ ஆசி உடைய தலைமைக்கு போட்டுருக்காங்க. அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவர் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் உலகத்தை வந்து ஆளக்கூடிய ஒரு வல்லரசாக இப்போ நமக்கு வேணால் ஒரு கிறிஸ்டியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இருக்காங்க, வல்லரசு இருக்காங்க. ஒருவேளை மாறலாம். இப்போ உள்ள நிலைமைக்கு நான் சொல்கிறேன். இப்போ உள்ள நிலைமைக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடின் தான் மெயினாக. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து யார் இருக்காங்கன்னா ட்ரம்ப் இருக்காங்க. இப்போ சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா புடினுடையிலேருந்து வெளியில் வரலாம். பட் சீனா வந்து முன்னோடியாக இருக்குதுன்னா இந்த தொழில்நுட்பத்தில் இருந்தாலும் அவன் வந்து யாரும் சாப்பிடுறாங்கன்னா புடினை சாப்பிட்றான். இப்படி ஒரு 10 பேர் என்ன செய்வாங்க, 10 நாடுன்னு சொல்லிட்டு எத்தனை நாடு ஒன்று செய்யலாம் கணக்கிட முடியாது. தரிசனத்துக்கும் 10 நாள் 10 நாடு வராது. 1,44,000 1,44,000 வரும். அது ஒரு தனி எண்ணிக்கை வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கைவிடப்பட்டுட்டா 666 அந்த நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஜெயித்து வரைக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா 666 நம்பரை கொடுக்க மாட்டேன், நம்பரை மாற்றிக்கிறேன். இப்படி ஒரு செய்தி கேட்டு வந்தோம். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம கைவிடப்பட்டால் அந்த 666 நம்பரே நம்ம கொடுக்க மாட்டேன். அவன் ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. ஏது வருது ஏன்னா காலங்கள் மாற வந்து அவங்க சத்தியத்தை ஆராய பார்த்தீங்கன்னா புதிய விதமான கருத்தை வந்து ஏற்படும். இப்போ எல்லாருக்கும் 666 தெரிஞ்சுக்கணும். அப்போ அதில் இருக்கிற 666 வந்து இந்த கருத்து மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் விளையாட்டு இருக்க முடியும். இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் வந்து சர்ச்சுக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி செஞ்சுறாங்க, இருந்துக்கிறாங்க. இங்கேயே போகிறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க. அதுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு என்ன செய்வாங்க, அதான் செய்வாங்க. இப்போவே நம்மளால இருக்க முடியாதுங்க. இப்படி அப்போ இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற காலத்தை வரான்னு சொல்லி சடனாக வந்துடான்னு வச்சு அடுத்தது கைவிடப்பட்டோம்னா அன்னைக்கு குறித்து நாலு பேர் போயிடும். அப்போவே நம்மளால நினைச்சிக்க முடியும். அப்போ எப்படி நம்மளால நினைச்சிக்க முடியும். சர்ச்சுக்கு போக முடியல, ஒரு கூட்டத்துக்கு போக முடியல, ஒரு மினிஸ்ட்ரிக்கு போக முடியல. கட்டாயம் வீட்டுக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க, கலாச்சாரம் சொல்லுவாங்க, சமுதாயம் சொல்லுவாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறவங்க கைவிடப்படப்போ எப்படி நிற்பாங்க. என்னாலே அவங்க தெரிஞ்சுருந்தாங்க. இப்போ அவங்க எப்படி அவங்களே சொல்லிக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்கிற குடும்பத்தில் என்ன இல்லை, ஜபம் கிடையாது, தவம் கிடையாது, அவங்க போய் வந்து கற்றுக்க வளர்க்கறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டா நீயே கற்றுக்கிறது இல்லை. நான் இப்போ அந்த பிள்ளைங்க எப்படி எல்லாருமே விடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து பார்க்கணும், யாரும் பார்க்கணும். அவளுக்கு பிறந்த பிள்ளை வந்துருக்குங்க, ஒரு நாள் பிள்ளையா இருக்கிற பிறந்த உடனே இருக்கிறேன் பறந்து போகணும். நீங்கள் பஸ்ஸுக்கு வராதான் அதுக்குள்ள பறந்துட்டோம். அவர் சொல்கிறாங்க இது கத்தர் வரும்போது எப்படி தற்போதையலுக்கும் பால் கொடுக்குற பிள்ளைங்க அது வேற எதுவும் நிற்கணும். தற்போதையலுக்கு அப்படிங்கும்போது அவர் அந்த அம்மா ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுல இருக்கிற பிள்ளைங்க மேலே புரியுதா? இல்லை நான் தெரிஞ்சு அதுதான் தற்போதையலுக்கு அறிவுறுறேன். பால் கொடுக்குற தாய்மார பால் இந்த அம்மா ஸ்பிரிச்சுவலாக என்ன பால் கொடுக்குற பிள்ளையும் மறந்து வரும். புரியுதா? ஆனால் எல்லாத்தையும் மாற்றி போச்சுருவாங்க. அந்த வீட்டில் வந்தால் போதும், எப்படியாவது போயிடலாம். அது விசுவாசம். விசுவாசத்தை எதோடு லிங்க் பண்ணணும்னே சத்தியத்தை யாருமே பேசுறது. விசுவாசத்தை எதோடு லிங்க் பண்ணணும், கிருபை எதோடு லிங்க் பண்ணணும், வருகை வசனங்களை எதோடு லிங்க் பண்ணணும். யாருமே இருக்கிறாங்க ஒதுக்கிறது. அவங்களுக்கு நல்லதான் நினைச்சோம். ஏன்னா தேவன் சமூகத்தில் இருக்குங்க. இதுதான் சத்தியத்தை சத்தியமாக போய்க்கலாம். சத்தியம் உங்களை விடுதலையாகதான் சொல்றாரு. சத்தியம் உங்களுக்கு மீட்டருக்கே செய்யலாம். சத்தியம் உங்களை விடுதலையாகணும்னா ஆண்டவர் வரும்போது என்ன ஆகணும்னா இந்த பூமி என்ன செய்யணும்னு விண்ணகத்துக்கு போகிறது அது கட்டாயப்படுறது. அதான் சத்தியம் உங்களை விடுதலை. என்ன சொல்லுவாங்க, சத்தியமாக ஏசி ஏற்றுக்கிட்டா போதும். இப்போ அது உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மெயினில் உள்ள அந்த காரியம் செஞ்ச சமூகத்தில் வெளிப்படும்.
இருந்தாலும் வெளிப்படணும். சத்தியத்தை அறிவு இருக்கு. சத்தியம் வெளியாகன்னு சொல்லுவாங்க. ரசிக்கப்பட்டு என்ன செய்வாங்க, பாவத்துக்கு சாபத்துக்கு அதெல்லாம் முடிச்சுடுவாங்க. இவையோட என்ன ஊழியம் நடக்குது, இடமா போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது, சிகிச்சை காலமான நினைச்சுவேன் ரசிக்க மாட்டேங்குது. வேற யாரும் போகிற மாதிரி தெரியல. யார் போகிறாங்க, சரி சரி, அவங்க மெயினாக போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க ரட்சிக்க மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். போகிறது அதாவது சொல்லலாம், அதாவது போகிறாங்க நம்ம சந்தோஷப்படும். ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்று அவனுக்கு சத்தியம் சொல்லிட்டேன். நான் ஃபுல்லாக போய் மேலே போகல. போகிறதுக்கு ஒரு மிஷினரி, ஒரு எழுப்புதல் வேணும். ஒரு சத்தியம் தெரிஞ்ச ஒரு ஸ்தாபனம் வேணும். இல்லையே ஏன் எல்லாருக்குமே கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆவிக்குரியவர் இந்த உலகத்தின் தாட்டு தான் இருக்கு. ஏன்னா உங்கள் சக்தி என்னது, ரசிக்கப்பட்ட நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார். என்ன தப்பு பண்ணாலும் அவர் வரும்போது நம்ம மன்னிப்பு கேட்டால் கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவர் வரது தெரிஞ்சாதான் நீ மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ணி தான் மன்னிப்பு கேட்கிறேன். அது பரிசுத்தமாக என்ன சொல்றாரு, பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமானது. நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். அப்போ அந்த பரிசுத்த ராஜ்யத்துக்கு போகிறது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். இந்த பரிசுத்தம் எப்படி வரும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மரங்கள் கிரியைகள் எல்லாம் வரும்போது என்னான்னா அந்த ஆவிக்குரிய தனிதன சுபாவங்கள் வெளிப்படும். அப்போ எனக்கு மட்டும் வெளிப்பட்டா பார்த்தாரு, என் கூட இருக்காட்டும் நான் வெளிப்படுத்தணும். வந்தால் தானே வெளிப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், நான் என்ன செய்யறது, நானே படிச்சு நானே போகுது மெசேஜ் யாருக்கு போதிக்கிறவங்க அப்படி தெரியாது. அதான் யாரும் சொல்றாரு, போதகராக இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இது போதகராக அவர்களுக்கு என்ன செய்ய போதகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாராம். சத்தியத்தை சத்தியமா சொல்றதே போதும், மற்ற யாரும் போதும் கிடையாது. யாருமே நம்ம போதகர் பாசு கொடுப்பாரு, கொடுக்கலாம் பாசு கொடுக்கலாம், என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனா சத்தியத்தின்படி போதிக்கிறவங்க மட்டும்தான் யாரு போதகர். யாங்க பார்த்து போதகர் கூப்பிட்டாங்க, இயேசுக்கு சொல்றவர் மட்டும் போதகர். அவரே தகுதியுடையவர். அப்ப அவருடைய சத்தியத்தை நாம சொல்லும் போதே நம்ம சொல்லலாம். போதகர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. போடணும்னா போட்டா போதகர் யார் அப்படின்னு சத்தியத்தின்படி போதிக்கிற மனுஷங்க மட்டும், தேவ பிள்ளைங்க மட்டும், வேற யாரும் போடுறது போடணும். பல்லாவும் போகணும், இங்கே வேணாலும் கிடைச்ச பல்லாவா இருக்கும் ஆஸ்டன். ஆனால் போக முடியாது. ஒரு சத்தம் கேட்காது படம் போகிறது. எக்கால சத்தம் யாருக்கு கேட்கணும், அவருடைய சத்தியத்தின் எவ்வளவு சொல்லாத கரைத்திரையற்ற பரிசுத்தவங்களையும் சொல்லி கொடுப்பாங்க. கரைத்திரையற்ற கற்புள்ள கன்னிகைகள் இவர்களே வசம் காசுமா. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். லிங்க் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணாம இருந்தா அவங்க வந்து கற்புள்ளவங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்கள். எப்படின்னா ஸ்திரீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஆதாம் பார்த்து ஏவாளை பார்த்து கர்த்தர் எப்படி கூப்பிடுவாரு, ஸ்திரீன்னு கூப்பிடுவாரு. அவங்க அம்மா எப்படி கூப்பிடுவாரு, ஸ்திரீன்னு எனக்கு லாஸ்ட் ஒப்படைக்கும்போது கூட தாயின் சொல்லுவார் ஸ்திரீன்னு. அடுத்தது நீங்கள் வெளிப்படுத்த எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்திரீ வந்து சபைக்கு
ஸ்திரீகளால் கரைப்படுத்தாது அப்படின்னா ஒன்றும் சபை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபை எப்படி இருக்குன்னா, ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்களுக்கு வந்து அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்கணும், திரையற்ற சபையில் உள்ள ஒரு மெம்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேசித்தனமுள்ள ஒரு ஸ்திரீ, உலகத்து சபை, உலக சபை. மேலே பறந்து போகிறது மனவாட்டி ஆகிய சபை, கரைகளால் ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாத கன்னிகைகள். இவங்க வந்து மனவாட்டி சபைக்கு உரியவங்க. இது விபச்சார ஸ்திரீ ஒரு தண்ணீர் மேலே உட்கார்ந்து நாட்கள் ஒரு ஸ்திரீ வந்து தண்ணீர் மேலே உட்கார்ந்து, அது வேசி. இந்த உலகத்து சபை, உலக மகாவேசி. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதியாரும் பாசைக்காரருமாம். தனியும் வேசி, தனியாக சொல்றாங்க. வேசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்திரீங்கிறது வந்து ஸ்திரீன்னு தனியாக சொல்லிடுவாங்க. அப்போ எந்த இடத்துல வந்து எந்த வார்த்தையில வந்து தேவனுடைய ஆவியானவர் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க பிரச்சனை உங்களுடைய கண்ணோட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றிறாங்க. யார் மாற்றுறது? புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவங்க. அப்போ அவனுடைய சிந்தை போதிக்கிற அப்படின்னா, அவனுடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, பணத்துக்காக அவன் போதிக்கிறேன் அப்படின்னா சிந்தை மாறி எப்போ மாறும்? பணத்துக்காக, இந்த உலகத்துக்காக. அதனால அங்க ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே அப்படின்னாங்க. எந்த விஷயத்துல ஸ்திரீனா என்ன சொல்லணும்? மனவாட்டி சபை அங்கேயே சொல்லணும், இங்கே வேசி இருக்கு. அப்ப இங்க உலக சபை இருக்குது, மனவாட்டி சபை இருக்கு. அவருடைய தாட் எப்படி இருக்கணும்? ராத்மாவுக்கு போதிச்சேன், இந்த உலக காரியங்கள் விட்டு வர்றதுக்கு நீயும் பிரயாசப்படணும், உன் குடும்பமும் பிரயாசப்படணும், மற்றவங்களையும் பிரயாசப்படுத்தணும், உன் சபையும் பிரயாசப்படணும். அதுக்காக என்ன சொல்றாரு? நீ ஆக்கினை தீர்ப்பு அநேகர் போனதார் ஆகாது இருப்பாங்க. அப்ப அங்கே ஆக்கினை தீர்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா. அப்ப எந்த அர்த்தத்தோட தேவாவியான எந்த வசனங்கள் வந்து அவர் பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னா, தேவ சமூகத்துலதான் அந்த வெளிப்பாடு இல்லைன்னா கிடைக்கும். சிஎஸ்சிலையும் பிரச்சனை பண்றாங்க, ஆர்சிலையும் பிரச்சனை பண்றாங்க, 7th பிரச்சனை பண்றாங்க, ஜெகோவாயிர அவன் பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை எவனா இருக்கானா? இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி இல்லையா, கைகொள்ள கொடுத்தாலும் அவரும் பிரச்சனை, அந்த தீகா கட்சிக்காரன் கொடுத்தா அவனும் பிரச்சனை பண்றான். அவன் பேரு திருமாவளவன், அவனை கொடுத்தா பிரச்சனை, யாரும் பிரச்சனை பண்ணான், முஸ்லீமை கொடுத்தா வெளுத்துவாங்க. அப்போ உண்மையான சத்தியம் வெளிப்படணும். நான் உட்காந்து பிரச்சனை போதிக்கிறதுனால வந்து என்ன ஆகாது, சத்தியம் கிடைக்காது. என்னுடைய எல்லாமே பரிசுத்தமாக கீழ்படணும். அப்பதான் அந்த கரெக்ட் சத்தியமே வெளிப்படும். அது ஒண்ணு. அந்த கரெக்ட் சத்தியத்தை வெளிப்படுத்துறதை கேட்கறதுக்கு இருந்து அவன் ஏற்கப்படுற அவனும் பரிசுத்துல இருக்கான். அப்பதான் அவனுக்கு என்ன செய்யும்? கேட்கறதே காதுவன் கேட்கறவன் எத்தனை சொல்லிட்டான் சொல்லுவான். ஆனா கேட்கணும் அவன் என்ன செய்யணும்? பரிசுத்த நேரம் தான் கேட்பேன். சொல்ற கீழ்படியா போறாங்க, வர்றாங்க, ஓடி போறாங்க அப்படின்னா அவன் பரிசுத்தத்துக்கு வரலன்னு அர்த்தம். அதாவது உட்காந்து செய்தியை கேட்கணும், கேட்கக்கூடாது. கூட ஓடுது பிளஸிங் வாங்கும், ஒரு டைம் வாங்குறேன் பிளஸிங். அப்புறம் வந்து ஓடுது, எங்கெல்லாம் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களில் இல்லாதனால ஓடுறாங்க.
தண்ணீர் இருக்க கண்டாயே அப்படிங்கும்போது என்னது இந்த வேஸ்ட் இந்த சிந்தனை இருக்கிறதுனால ஓடுறாங்க. ஜஸ்ட் இந்த ஓடுறாங்க, ஜார்ஜ் ஓடுறாங்க, வாழ்ந்துட மீட்டிங் போதும் அங்கெல்லாம் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஏன் எங்கேயுமே எல்லா இடமும் நடக்குது. அவங்க எதுக்கு நடக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்ந்துட முகத்தில் வந்து இத்தனை பேர் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, விடுதலை ஆனாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆத்ம கரிசனை உள்ளவர். அதுல வந்து ஆண்டவருக்கு பிரியமான எப்படியாவது வந்து சேரன்ற ஆளத்தை என்ன செய்ய கொக்கி போட்டு இருப்பாங்க. ஒரு ஆத்மாவுக்கு என்ன செய்ய ஓராயிரம் கோழி கூட ஒரு கூட்டம் கிடையாது. இவன் எஃபர்ட் பட்டு இவனுடைய எஃபர்ட்னால வந்து கூடுகிற கூட்டம் சொல்றாரு, என்னாலே கூடுகிற கூட்டம் பட்டம். அது எப்படி இருந்தாலும் ஒரு ஆத்மாவுக்காக என்ன செய்வாரு கொண்டு வருவார். அப்ப அவருடைய வழிகளையும் அவருடைய செயல்களையும் என்ன செய்யறதில்லை. ஒரு இரவு நாள்னா ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா எல்லா சபையும் அவங்க சபைக்கு வேறு குறைஞ்சதையும் வரதில்லை. சபையில் என்ன செஞ்சுருவாங்க, கூப்பிட்டு வச்சுருவாங்க, கூப்பிட்டு ஒரு இடத்துல கூட்டுறாங்க, அது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அது ஒருங்கிணைக்கிறது யாருன்னா ஆண்டவர். ஆமாம், ஏன்னா அதில் வந்து ஏதாவது ஆத்மாக்களோட வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு வர முடியும் ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த கூட்டம் வச்சா இந்த அம்மா வந்து சேர்ந்த கூட்டத்துக்கு வருவாங்க. அவங்களோட சேர்ந்து எப்பயாவது வந்துடும் ஆண்டவரேன்னு இருப்பாங்க. ஆனால் சத்தியம் தெரியாத ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ இந்த சத்தியத்துக்கு லிங்க் பண்ணுறதுக்கு அவர் இந்த கூட்டத்தை கருவியில் ஒரு மனுஷனை கருவியப்படுத்துவார். அந்த கருவியாக பயன்படுத்தும் போது அந்த ஆட்கள் வந்து இந்த சரியான பாதைக்கு கொண்டுட்டு வராம வேற பாதைக்கு மாற்றி விட்டாங்க. அதுக்கு நடக்கும். ஆனால் கரெக்டாக அவங்க வந்து அங்கே எதுவும் போகணுங்கிற அந்த சிந்தை உள்ளவங்க இருக்காங்க. அவங்க எப்படி மாறவே மாட்டாங்க. அவங்க அங்கே சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அடுத்த கட்டத்தில் நோண்டுறாங்க. அதுதான் சபை விட்டு சபை போக சொல்லுவாங்க. ஆனால் சபை விட்டு சபை போகிறது இன்னைக்கு ஜஸ்ட் ஜாம் சொல்றதுக்கு தவறு. சிஎஸ்சியில் இருக்கிறாங்க, சிஎஸ்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஏஜுக்கு வர்றது கூட அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அந்த சபையில் வந்து ஒரு சத்தியம் கிடைக்கிற மாதிரி கற்றுச்சு ஒரு லிங்கை கொண்டு வருவாங்க. ஆசையில் இருக்கிறீங்க, ஆசையை விட்டு வெளியே வந்தாதே நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, விக்கிரகாரம் விட்டு வெளியில் வந்தாதே நான் என்ன செய்ய ஸ்பிரிச்சுவலாக வர முடியும். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவலாக வரும்போது அவன் நடத்துறவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக அவங்க நடத்தலைன்னா அதுக்கு அவன் தானே கொடுக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. உங்களோட இருதயத்துக்கு வந்து நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, ஆர்சியில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபவாயிரு, இந்த செவன்த்து டே இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்த மாதிரி சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க டோட்டலாக என்ன வஞ்சிக்கிறாங்க. ஜஸ்ட் இப்போ ஜான் ஜபத்துக்கு வருவாங்கலாம் எனக்கு தெரியல, அதுவும் வஞ்சிக்கிறாங்க. அப்போ இந்த ஆர்சி இப்போதைக்கு வந்து ஆர்சி இந்த சிஎஸ்சி தான் இருக்குது. சிபிஎம்மோட வந்துடுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தத்துக்கு நேராக இருதயம் வாஞ்சிருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணி அந்த போதகரின் கீழே தான் கருத்தை கொண்டு போவாங்க. அதுக்காக எந்த ஆளும் தவறாக வழிவிட்டுருவாரு. பக்கத்தில் தூரமாக இருக்குன்னு போகாது. என்ன தூரமாக இருக்காங்க, ஆண்டவர் வந்து எங்கே லிங்க் பண்ண சொல்லான்னு கேட்கும். இவங்களுமே அனுபவம் பண்ணும்போது ஒரு கூட்டத்துக்கு விட்டா நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்க கூப்பிடும் போது எதுதான் பண்ணணும். ஆண்டவர் இப்படி கூப்பிடாம வைக்கிறாங்க, நம்ம போகிற இடம் சரிதான தவறா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணால் அதுக்கு ஏற்றபடி வந்துருப்பார். கர்த்தர் பேசுறாருன்னா மாம்சீக சத்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஜனங்கள் நினைக்கிறாங்க. தேவ சத்தம் எப்போ கேட்கணும், பரிசுத்தம் எப்போது. அதாவது ஸ்டார்டிங்ல இப்போ சவையை கூப்பிட்டாரு இல்லையா, நான் சொல்றேன் கூப்பிடுவார். ஸ்டார்டிங்ல கிளியோன்ட்டு பேசுறாரு, வேற எல்லாருமே பேசுறது. ஆனால் சத்தியத்திற்குள்ள கடந்து போகும்போது அடுத்தடுத்த வழிகளை காண்பிக்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது பரிசுத்தமா அதையில போகணும்னு நீங்க ஆசைப்பட்டா கர்த்தர் பேசுவார். பரிசுத்தத்துக்கு நேரம் போனது ஆண்டவருடைய சத்தம் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு. ஏன்னா நடந்து போகிற பாதையில எனக்கு தேவ சுத்தம் அப்படின்னா அங்க என்ன இருக்காது, திட்டம் வந்து நீதிமன்றங்களுக்கு இடங்கள் வருவது அவசியம் சொல்றாங்க. அவருடைய தேவ சித்தத்தின் பாதையில போகும்போது நம்ம கொடுக்குற திட்டம் நமக்கு வெளிப்பட அந்த திட்டத்தின் பாதையில கடந்து போகும். இது என்ன திட்டம், எனக்கு வந்து பிளாட் வாங்கி இதே என்னுடைய தேவ திட்டம் சொல்லுவாங்க. பிளாட்டை வாங்கி குடிச்சு இது பண்ணிட்டு நான் 10 லட்சம் எடுத்துட்டேன், அதில் நம்ம தசபமாக கொடுத்தேன்னா அதுதான் தேவ திட்டம் அப்படின்னா அது தேவ திட்டம் கிடையாது. இதுதான் மானசீக சட்டம். ஆண்டவருடைய பணிகளை செய்யறது தான் தேவனுடைய திட்டம். ஆண்டவருடைய பணிகளை செய்யக்கூடிய சந்ததி எழுப்புறது தான் தேவனுடைய திட்டம். என்னாலே கோடி விடுங்க அவர்களால்
கோடி கோடியாக நாங்கள் கொடுத்தாதே இது நடக்கிறது எந்த இடத்துல கொடுக்குறாரு, எந்த இடத்துல வசந்த கொடுக்குறேன். நீ வந்து நீ ரியல் எஸ்டேட் பண்ணு, பெரிய பெரிய பணக்காரனாக அணில மணி ஜியோக்காரனாக அவங்களாம் கட்சிக்க ஒன்னே அந்த இதில் கட்சியில் இருக்கிறாரு. அவங்ககிட்ட வந்து எனக்கு கிடைச்சது பணம் கொடுக்கணும் நீங்கள் சொல்லி அதை இல்லை ஏன் ஒன்றே தெரிஞ்சு விட்டாரு, நீ பெரிய பணக்காரனாக நீ பாட்டு போட்டு பெரிய பணக்காரன் கொஞ்சம் தொட்டா எதுக்கு அதான் தொட்டாரு. சகைவு தொட்டார், சகைவு என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் இங்கே வாங்கி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை கொடுத்துறாங்க அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சத்தியம் நான் இன்னும் அங்கே நடந்தது இல்லை. பட் ஆனால் தேவனுடைய ரகசியம் கட்டப்பட தேவனுடைய திட்டம் உங்களை வெளிப்படுத்தினா உங்களுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக மாறணும், தேவனுடைய ரகசியம் கட்டப்படக்கூடிய சந்ததியாக தான் மாறணும். அது இல்லைன்னா தேவ சித்தமே தேவ சத்தம் கிடையாது, தேவ திட்டம் கிடையாது. ஒரே சொல்லிட்டார்ல, அந்த பணக்காரன் வந்து ஒட்டகத்தில் ஊசியில் நுழைய பண்ணதா காட்டலாம். ஊசியில் வந்து ஒட்டகம் நுழையாத மாதிரி பணக்காரன் உள்ள போக மாட்டேன் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எப்படி இப்படிலாம் பேசுறீங்க, அது எப்படி போக முடியும், இப்போ என்ன சொல்லுவாங்க, மனுஷரால் கூடாதுதான் அது தேவனால் கூடணும். என்னது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறது அவன் வந்தானா வந்துடு, இல்லைன்னா வரமாட்டேன். அப்போ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட என்ன சொல்லுவாரு, இந்த பூமியில் நீங்கள் இதே சேர்த்து வைக்காதீங்க. யாருக்கு பண்ண சொல்லுவாரு, இங்கே சேர்த்திங்கன்னா துரு பிடிக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, இங்கே சேர்த்திங்கன்னா துரு பிடிக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு சேரணும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு சேரணும் என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டால் இங்கே எதுவும் சேர்த்து வைக்கணும். அப்போ இங்கே ஒருத்தருக்கு வந்து சொத்து சோகம் எது இருந்தாலும் அவனுடைய பேரில் இருந்தாலும் அவன் பரம்பரை எப்படி பரம்பரை அவன் பேரில் எந்த சுத்தமும் எதுவும் இருக்கு. இருக்காது. அதான் அப்படிதான் சொல்லுது. ஆதாரம் நிறையா ஒரு சங்கீதங்களோட பாடி சொல்லுவாங்க, இந்த இதில் பவடேசி இந்த பூமி வந்து உங்களுக்கு பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின. நான் வந்து இந்த பூமியில் நான் வந்து பரதேசி, பூமியில அரதேசிகளும் பரதேசிகளும் சொல்லியிருப்பாங்க. பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அவை எனக்கு கீதங்கள் ஆகினான். அந்த பூமியில நான் பரதேசி எப்படி சொல்லுவாரு இவர், அவரு பேருனா அரதேசிகளும் பரதேசிகள் வந்து சொல்லுவார், பேரு சொல்லுவார். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வந்து நமக்கு எந்த ஒரு சொத்து இருந்தாலும் நடந்து உண்டு இருக்குதா, இருக்கிறது என்ன செய்யணும், ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணும். கொடுக்குற சிந்தை தான் இப்போ இப்போ எனக்கு இருக்குது, என் பேரில் இருக்குதுன்னா இருக்கு, பூவந்தியில் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அது எனக்கு நான் எடுத்தேன் ஆண்டோடைய டாக்டர் நான் பதிச்சிருக்கேன். இப்போ அதை எடுத்து நான் அனுபவிக்கணும் அந்த எண்ணம் எனக்கு கிடையாது. சிலருக்கு நம்ம வாங்கி வச்சுட்டு விற்று செலவு பண்ணலாம், பிறந்த காலத்தில் பிறந்த வரைக்கும் வாங்கி வச்சுட்டு விற்று செலவு பண்ணலாம் இல்லை. அப்படி ஒரு சிந்தை வந்து இருக்குன்னா நம்மளால பறந்து வருது. சொல்கிறாரு அந்த ஒரு மனுஷனை பார்த்து, நீ எல்லாத்தையும் கலந்து சேர்த்து வச்சுட்டேன், இன்னைக்கு ராத்திரி நீ எடுக்கப்பட்டா அது யாரு எல்லாமே அங்கே சத்தியத்தை வந்து பதிவு பண்ணி வச்சுட்டேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஒன்றுமே வேண்டாமா, அப்படித்தான் இருக்கணுமாங்கிற கேள்வி வர்றேன். அது என்ன சொல்கிறாரு, உணவும் உடுக்க உடையும் அது இருந்தாலே கர்த்தர் நடத்துவார். நம்மளையும் அப்படிதான் நம்மளும் அப்படிதான் சிந்தை இருக்கணும், பிள்ளைங்களே அப்படிதான் உருவாக்கணும், நம்ம சந்ததி அப்படிதான் உருவாக்கணும். அவரே நானோடு அப்படி சந்ததி பார்க்கலாம் இல்லையா பண்ணணும். சரி அடுத்த காலம் சரி 49 பதிவு.
13. போஸ்ரா பாலும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்திரங்களாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ அந்த போஸ்டர் வந்து அந்த அருமகதம் யுத்தத்தோட வந்து அந்த லிங்க் ஆஃப் இடம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த சந்ததி வந்து அந்த லாஸ்ட் எந்த வரைக்கும் வர்றதுக்கு யார் காரணம்? அப்போ ஒரு மனுஷன் விதைக்கிற விதையில தான் இந்த சந்ததி செய்து பாழ்படுத்தணும். அவன் மதம் வந்து என்ன செஞ்சேன், கூழ கேட்டேன். கூழ் கேட்கும்போது அது சரி பசிக்குது அப்படிங்கும்போது அந்த பசி அதனால பொறுக்க முடியாது. பொறுக்காதவங்க என்ன செய்யலாம், சொத்தை வித்து சாப்பாடு வாங்குறேன். ரெண்டாவது வந்து அதனால என்ன செய்ய அவங்கள கோவப்படுறேன். அதனால வந்து அப்பதான் யாக்கோபும் வந்து யாரை கிரிமினல் லேசப்பட்டாங்க. ஆனா இவன் ஏசா வந்து என்ன பண்ணுவேன், பசியில வந்து என்ன செய்யறேன் கேட்கிறேன். அப்ப ஒரு சாப்பாட்டுக்கு இந்த கூட கொடுத்துன்னா உனக்கு நான் இந்த ஒரு ஏக்கர் சொத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா கொடுக்குறது யாருடைய மதியம்? இந்த நேரத்துக்கு அவனுக்கு போதும் காசு இருக்கிறத செய்யறேன், அதை வாங்கிக்கிறேன் அப்படித்தானே. ரெண்டாவது இவன் செஞ்ச தப்புக்கு அவன் மேல கோபப்படுறேன். இவ்வளோ கொடுத்து ஏமாத்திட்டேன்னா முதல்ல அவனுக்கு அதை நல்லா பொருந்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம செஞ்சா போதும்னாலும் சாப்பிட்டேன், அதுக்கு போல அவன் மேல கோபப்பட்டேன்னா என்ன செய்யுது? ரெண்டாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து அவன் கேட்குறான். இவன் வந்து வாங்கிட்டு போயிடான். அது தவறான வழிநடப்பு தாயோட அது எல்லாமே வேதம் எல்லாத்தையும் பதிவு பண்ணிச்சு. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. இப்போ யோசிப்பு யாக்கோப்ட ஈசாக்கிட்ட வந்து எனக்கு அந்த வார்த்தை இல்லைன்னா ஒரு பதட்டத்தில் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை இல்லைன்னா யாரும் தீர்க்க தரிசன வார்த்தை வந்து அவர் கொடுத்தாது பேசுறது. அப்போ அந்த ஆசிரியர் மட்டும்தான் அவனுக்கு புரியுது. அவன் ஏமாத்து வாங்கிட்டு போனான், ஏமாத்தாம வாங்கிட்டு போனான். யாக்கோபு கிடைச்சேன் இவன் ஏமாத்தாம வாங்கிட்டு போனான். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை அதான் புரியுது சொல்ல வரேன். இப்போ ஏசா வந்து மாங்கரியா ஏதோ ஒரு கறி கொண்டு வரேன், அதை கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அதான். அது மாடல் வாங்கின விதம் தவறு. அதுக்காக வேதம் வந்து பதிவு அதை வந்து புரிஞ்சுக்கணும். இவன் ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டேன், இவனும் ஏமாற்றி வாங்கிட்டு போனாலும் கர்த்தர் பேசுறது எப்படி வேணாலும் என்ன செய்வாரு, அதைத்தான் பேச போறாரு. அந்த நடைமுறை வந்து கருத்தை வெளிப்படுத்துறது தேவை. இப்போ அதுலேயே அவன் மேலே செய்ய கொலை செய்கிற அளவுக்கு அவன் போக்காம இப்படி மாறி அப்புறம் வந்து என்ன செய்யணும், அவங்க அப்பா அந்த பையன் அண்ணன் யாக்கோபு சந்திக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கேன், வெங்கடா இருக்குது, நான் போறேன் அப்படிங்கிறேன். அது பிறகு ஆண்டவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு விரோதமான சில பொண்ணுங்களை கண்டேன். அப்போ அந்த ஒரு சர்க்கிள் அந்த சாப்பாட்டு விஷயத்தை சறுக்கிட்டு அப்படியே சரி டோட்டலாக சறுக்கிட்டே போயிடும். திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட வர மாதிரி தெரியல. அப்படி வராத போது அந்த சந்தேகத்தை பால் போட்டப்படும். அந்த அர்மகதத்துக்கு அந்த இடம் வந்து வச்சுது தேர்வு பண்ணி வச்சுருக்காரு. அப்போ அதுக்கு பிறகு வர சந்ததி வச்சுருக்காங்க, இவன் எப்படி எடுத்துக்கலாம், இவன் சொல்லி கொண்டு ஒய்ஃபு சொல்லியிருக்கலாம், இல்லை இப்போ பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம். அப்படி பிள்ளைகள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து ஆண்டவருக்கு விரோதம். இப்போ சொல்ல முடியா, இப்போ நான் போன தடவை படிச்சோம்ல ஜோடா நியாயத்திற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேடும் போது தகவல் கிடைக்கல. ஆனால் நம்ம வந்து பிப்ளிக்கல் பிரகாரம் வேதத்தின் பிரகாரம் போகும்போது பேசிக்காக இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. தெரியாமல் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, எதுக்கு போகும்போது அப்படின்னு தெரிஞ்சே வர்றேன் அப்படின்னா தன்னுடைய பவரை காட்டுறது தெரியாமல் இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் காமியா 3 பேரோடைய பசங்க பேசிக்கலி. இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கலாம், படிக்க மாட்டாங்க, வேலை படிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, காது விளையா கூட வச்சுருக்கலாம், கேட்டுக்கலாம். வேகமான உலகமே அழிஞ்சிருச்சு. ஒருத்தர் நடந்தே அவங்களுக்கு சொல்லி சம்பாதிச்சாரான், உலகமே அழிஞ்சிருச்சு நோவான். அவர் நடந்து அந்த நடந்த இடத்துல அவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்டாரு. அது ஆபரணம். அப்போ எந்த விதத்தில் வந்து சில கத்தனை செய்யலாம் இப்போ பேசுகிறாரு. ஆனால் என்ன செய்ய செவி கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஏசாவுக்கு சந்ததிக்கு அந்த இடம் என்ன செய்ய தயாராக இருக்கு. எவ்வளோ பேர் கொடுமை. இவன் ஏன் தப்பிச்சுக்கிட்டேன், அவன் பேர் ஆண்டவர்கிட்ட வந்து போராடி ஜெபம் பண்ணா பார்த்தீங்கன்னா அவன் வந்து திரும்ப நம்ம தவறு பண்ணிட்டோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போகணுங்கிற எண்ணம் அவனுக்கு. அது எப்போவுமே வந்து தவறு பண்ணிக்கணும், ஆண்டவர்கிட்ட போகணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். வந்துட்டு நம்ம தப்பு சொல்லுவோம். அந்த அண்ணனுக்கு பயப்படுறேன்,
அவங்க அம்மா சொன்னதுனால முதல்ல அவன் செஞ்சேன் சாப்பாட்டுக்காக பண்ணிடுறேன், ரெண்டாவது பயப்படுறேன். ஆனால் அவங்க அம்மா சொன்னதுனால கேட்டால் நான் வந்து பயந்து ஓடிவேன், சந்திக்கிறதுக்கே பயப்படுறேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டும் சந்திச்ச மாதிரியே இல்லை. ஆனால் இவங்க ரெண்டும் தவறு பண்ணிட்டாங்க. அதோட விளைவான 2 சந்ததிக்கு இடையில ஒரு பிளவு வருது. அப்போ 2 பேரும் ஒன்று சேர முடியாது. நல்லா வந்து யாருக்கு சண்டை போட்ட 2 பேரும் செத்து போயிட்டாங்க. யார் யாக்கோபு யோசேப்பு. ஆனால் பின்னாடி வேறு வாரிசு இருக்குது, சண்டை போட வாரிசு நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன். அவங்க 2 சண்டை கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து அவங்க காலம் முடிச்சு போயிரு தாய் தான் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சந்தையில் ஒருத்தருக்கு சண்டை போட்டுருப்பாங்க. சண்டை போட்டு வெட்டுறது குத்துறது அப்படிதான் நடக்கணும். எங்கள் அப்பா கொண்டேன், அவங்க அப்பா கொண்டேன், எங்கள் மாமா கொண்டேன், அவங்க மாமா இப்போ இந்த மாதிரி வரும். அப்போ விதை யார் போடுறது? ஃபஸ்ட்டு நம்ம போடுற வேலை பார்த்தீங்கன்னா அது சந்ததி வைக்கணும். அப்போ நம்ம கவனமாக இருந்தால் தான் என்ன செய்யணும், இந்த நியாயத்துக்கு நம்ம செஞ்சாரு வர்றது. ஆமாம். இசைக்கு 35:10. இசைகள் 35:10. 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாயிருந்தும் அவைகள் என்னுடையவைகளாகும், நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நீ சொல்லுகிறபடினால். 2 தேசங்களும் 2 ராஜாக்கள். அது வந்து வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ. அப்போ அவங்க நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு நகரமாக இந்த தேமம் அப்படிங்கிறது ஆதியாகமம் 36:11. ஆதியாகமம் 36:11. எலிப்பாசின் குமாரர் தேமான். அப்படியே ஏதோம் பாழாகும். சங்கீதம் 137:7. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. தலைப்பு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாகும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன்.
ஆமோஸ் 1:11. ஆமோஸ் 1:11. 1:11. மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. மல்கியா 1:2-4. மல்கியா 2:1-4. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலுச்சற்பங்களில் தாவுமாக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமையாக்கப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினமைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். 49:7. ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ? ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ? 49:8. தேத்தானின் குடிகளே, ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தாவே, ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. எசேக்கியேல் 35:6. நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன், இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ இரத்தத்தை வெறுக்காதபடினால் இரத்தம் உன்னை பின்தொடரும். எரேமியா 46:19. எகிப்து தேச வாசியாகிய குமாரத்தியே, ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. நீ உன் சகோதரனாக யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவ. வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதேமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு.
தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. ஒரு மணி நேரம் நிப்பாட்டிடுவா.